6th பாடத்தில் வந்து நம்ம 5வது லெசன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து தகவமைப்புகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த மீனுக்கும் தவளைக்கும் வந்து பார்த்தாச்சு. மீதி வந்து இருக்கிறத வந்து பார்த்தலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பல்லி, ஒட்டகம், பறவைகளுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பல்லிக்கு அப்படிங்கிறது வந்து பல்லி வந்து செதில்களால் ஒரு உருவன வகை. இது வந்து ஊறி தான் வந்து போகும் இல்லையா? வந்து இது ஒரு உருவன வகை. அதுக்கு வந்து செதில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து கண் இமை பாம்புக்கு இருக்கிற மாதிரியே வந்து கண்ணும் கண் இமையும் வந்து இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். வெளிப்புற காது கொண்டு இது வந்து பாம்பிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து வெப்பமண்டல பகுதிகளில் தான் வந்து வாழும். ரொம்ப அதிகமாக கொஞ்சம் வெப்பமாக இருக்க பகுதியில் தான் வந்து இந்த பல்லி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பல்லி வந்து 4 கால்கள் வந்து இருக்குது. பல்லிக்கு வந்து 4 கால்கள் வந்து இருக்குது. அந்த கால் வந்து ஓடும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வால் தான் வந்து அதோட முழு எடையுமே வந்து தாங்குது. சரிங்களா? அந்த ஓடும் இல்லையா? அப்போதைக்கு வந்து அந்த பல்லியோட வால் தான் வந்து அந்த முழு உடல் எடையும் தாங்கி வந்து மேல் நோக்கி தான் எப்பயுமே பல்லி வந்து மேல் நோக்கி தான் வந்து போகும். நம்ம வீட்டில் இருக்க பல்லியெல்லாம் வந்து மேல் நோக்கி தான் வந்து போகும் இல்லையா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தலை இணைப்பு மூலமாக தான் வந்து அந்த தலையை வந்து சுற்றிக்குது. செவுத்தில் ஊறுற அந்த பல்லியில் வந்து தலை சுற்றி பார்க்கும் இல்லையா? அது மாதிரி தான். அடுத்து வந்து இது சுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நுரையீரல் மூலயமா தான் வந்து சுவாசிக்குது. அந்த நாக்கில் வந்து பூச்சியை பிடிச்சி சாப்பிடுது. இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து டைனோசர் எனப்படும் விரலடை சவ்வு வந்து இந்த பல்லிக்கு வந்து இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். டைனோசர் எனப்படும் விரலடை சவ்வு வந்து ஸ்பெஷலாக இந்த பல்லிக்கு வந்து இருக்குது. அடுத்து வந்து பறவைகளில் வந்து தகவமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பறவைக்கு வந்து அலகுகள் இருக்கும். மூக்குக்கு பதில் வந்து அலகுகள் தான் வந்து இருக்கும். இதுவும் வந்து நுரையீரல் மூலியமாக தான் வந்து சுவாசிக்குது. ரெக்கை இருக்கும். சரிங்களா? பறவைக்கு வந்து ரெக்கை இருக்கும். இது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதான். அதே மாதிரி காற்றறைகளுடன் கூடிய ஒரு எலும்பு இருக்கும். அது வந்து காற்றறைன்னு வந்து சொல்கிறாங்க. அது எடை குறைவான எலும்பு வந்து பறவைக்கு வந்து இருக்கும். அந்த வால் தான் வந்து அந்த பறக்கும் திசையை வந்து தீர்மானிக்குது. அந்த வால் மூலயமா தான் வந்து எப்படி எந்த திசைக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து அதன் மூலயமா தான் வந்து டிசைட் பண்ணுது அந்த பறவை. அதே மாதிரி பறக்கிறப்ப வந்து அது ஓவர் வெயிட்டில் பறக்கும் இல்லையா? அதை தாங்கிறதுக்கு என்ன அப்படின்னா வந்து மார்பு தசை வந்து பறவைக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி அதாவது ஒரே சமயத்தில் வந்து 2 பொருளை வந்து பறவையினால் வந்து பார்க்க முடியும். இன்னும் ஒரு 2 பொருள் இருந்துச்சுன்னா அதை ஒரே நேரத்தில் வந்து பறவை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இருவெளி பார்வை என்று அழைக்கப்படுகிறது. 2 ஒரே சமயத்தில் வந்து எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி 2 கண்ணு தான் இருக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் வந்து அது 2 பொருளை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ண முடியும். இது வேறு பொருள், இது வேறு பொருள் அது அப்படின்னு அதனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா வந்து இருவிழி பார்வை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அடுத்து வந்து ஒட்டகத்தை பற்றி வந்து நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இதுவும் வந்து தெரிஞ்சது தான். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 6th லெசனில் வந்து அவ்வளோ டீப்பாக வந்து கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டகத்தை பற்றி தெரியும் இல்லையா? அதுக்கு வந்து நீண்ட கால் தான் வந்து இருக்கும். பாலைவனத்தில் தான் வந்து இருக்கும். அதோட உடல் வந்து அந்த ஹீட்டுனால அந்த ஹீட்டு வந்து உடம்புல ஏறக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் வந்து அது வந்து உயரமாகவே வந்து இருக்குது. அது வந்து அதிக அளவு நீரை வந்து அதனால் குடிக்க முடியும். ஆனால் அதிக அளவு நீரை அருந்தினாலும் குறைவான சிறுநீரகத்தை தான் வந்து வெளியேற்றும். எது அப்படின்னா வந்து ஒட்டகம். அது வந்து நீரை வந்து நிறைய நாள் வந்து தக்க வச்சுக்குது. சரிங்களா? நீரை வந்து எவ்வளோ வேணால் வந்து நிறைய தக்க வச்சு அது தேவைப்படுறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட சாணம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வறண்டு காணப்படும். அதுக்கு வந்து வேர்க்காது. வியர்வை வந்து வெளியேறாது. சரிங்களா? வியர்வை வந்து வெளியேறாது. அதே மாதிரி நீர் அருந்தாமையும் அதனால் வந்து நிறைய நாள் வந்து உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா அதிக அளவு நீரை வந்து சேமித்து வச்சுக்கிறதுனால நீரை அருந்தாமல் கூட வந்து அது வந்து நீண்ட நாள் வாழ முடியும். ஒட்டகத்துக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குது. இது கொழுப்பை எப்படி சேமிக்குது அப்படின்னா வந்து திமில் பகுதியோட தான் வந்து சேமிக்குது. இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வந்து பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுறது ஒட்டகம் தான்.
அடுத்து வந்து இது கண் இமைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீண்ட கண் இமைகள், ரோமங்கள், புழுதி புயல் அந்த பாலைவனத்தில் நிறையா தூசி மண்ணெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த கண் இமையும் ரோமங்கள் தான் வந்து யூஸ் பண்ணிக்குது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து அதுக்கு வந்து நாசி துவாரம் வந்து இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து ஒட்டகத்தோட பாயிண்ட்ஸு. ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் இதுவும். வந்து ரொம்ப அதாவது நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.